ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தால் இனிக்கும் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த பேரும் இருக்காங்க. அப்போது நம்ம அந்த சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சித்தார்த், ஒரு சந்தோஷமான விஷயம், நான் அந்த ஏடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னதும் சித்தார்த் செம்ம ஹாப்பி ஆகிறாங்க. ஐயோ, என்ன ஆச்சு அப்படின்னு ராணி கேட்குறாங்க. ராணி, நான் சொன்னல அந்த ஏட்டில் இன்னொரு கொப்பி இருக்குன்னு, அந்த கொப்பி நகலை அந்த கொப்பி ஏட்டை அந்த சாமியார் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னதும் உடனே ராணிலேருந்து ஒட்டுமொத்த பேர் சந்தோஷப்படுறாங்க. இதுக்கிட்ட நம்ம லேக்காவும் இங்கால தமன்னா கேங்கும் செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னையா சொல்கிற, உடனே கேளு அப்படின்னதும் உடனே சித்தார்த்து, சரிங்க சாமி, அந்த லேக்காவை எப்படி இல்லாமல் பண்ணலாம், அதுக்குரிய வழியை சொல்லுங்க அப்படின்னதும் அந்த சாமியாரும் லேக்காவை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய வழியை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க ரகசியமாக சொன்னதால் அது என்ன ஏதுன்னு நமக்கு காமிக்கல. உடனே சித்தார்த் ராணிக்கிட்ட, இங்கே பாரு ராணி, சந்தோஷமான விஷயம், அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, அந்த இச்சாதாரியை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய வழி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னதும் லேக்கா என்னால் தமன்னா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. சித்தார்த், என்ன சொல்கிறீங்க, இச்சாதாரியை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய வழி கிடைச்சிருச்சா? அது ஒரு சாதாரண பொருள் கிடையாது, அது கூட மனிதனாக இருக்கிற ராணியால் எப்படி மோதி இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னதும் அதான் சொன்னல லேக்கா, அதுக்குரிய வழி கிடைச்சிருச்சு. இங்கே பாரு ராணி, அவர் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னார், அதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னதும் என்னையா சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னு ராணி கேட்குறாங்க. இங்கே பாரு, அந்த இச்சாதாரியோட கடைசி வாழ்நாள் நாளைக்கு தான்னு சொன்னார், நாளையோட இச்சாதாரியோட கதை முடிச்சிடும் அப்படின்னதும் ராணியிலிருந்து ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா இது, நம்ம இல்லாமல் போகிறது முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி நம்ம இச்சாதாரி லேக்கா ஒரு பக்கம் செம்ம அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருது. அம்மா ராணி, இதுலையாச்சும் அந்த இச்சாதாரி கதையை முடிச்சு அந்த இஜாதாரிங்கிற கேரக்டரையும் க்ளோஸ் பண்ணிடுங்கம்மாங்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.